அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு இந்த வேளையில் ஏற்படுத்தக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பானதாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் எண்ணி 3 நாளில் இருந்து உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எண்ணி 3 நாளில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3இல் வலம் வருகிறார். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் வலம் வருவது பல்வேறு வகையான பணிகளில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு. குறிப்பாக பல்வேறு வகையான இன்னல்கள் சிரமங்களை இந்த வேளையில் நீக்கி முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கேட்ட இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகை உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இந்த வேளையில் உங்களை விட்டு விலகி சென்ற சொந்தங்கள் உங்களுடன் இணைவதற்கு சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி உங்களின் நட்பையும் உறவையும் வேண்டாம் என்று விட்டு சென்றவர்கள் மனநிலையில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சனி லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. அவருடன் இணைந்து ராகுவும் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாற்றமும் வாய்ப்புகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக சனி பகவான் ராகு இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் உள்ளிட்ட பல முயற்சிகள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமைவதோடு புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சிறப்பாக விலகுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளை ராசியின் அதிபதியான செவ்வாயும் அவருடன் இணைந்து மோட்சக்காரகரான கேதுவும் வலம் வருவதால் இந்த வேளையில் விலக்கி விடுகின்றன. பூர்வ புண்ணியஸ்தானத்தை ராசியின் அதிபதியான செவ்வாயும் மிக வலுவாக மோட்சக்காரகரான கேதுவும் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் சிக்கல்களும் விலகும். நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சனி மற்றும் ராகுவின் இணைவு, மோட்சக்காரகரான கேது மற்றும் செவ்வாயின் இணைவு என இந்த இணைவுகள் கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் சூரியனும் இந்த வேளையில் குரு பகவானுடன் இணைந்து வலம் வருகிறார்.
எனவே இப்படி பல கிரகநிலைகளின் இணைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களுடைய திறமைக்கு நிச்சயமாக உரிய அங்கீகாரம் கிடைக்கும். உயர் பதவிகளும் பொறுப்புகளும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியனும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே வெகு அளவுல இருக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவின் இணைவும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ல் மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது மற்றும் ராசியின் அதிபதியான மங்களக்காரகரான செவ்வாயின் இணைவும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் எண்ணி 3 நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய திட்டங்களை பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது தனஸ்தானமாகிய 2ல் தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு எளிதில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. மேசராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டில் பல்வேறு வகையான காரியங்களில் சிறப்பான வெற்றி வாய்ப்பை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். குறிப்பாக மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு குரு தனஸ்தானத்தில் மிக வலுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது தைரியஸ்தானத்தில் வலுவாக வலம் பெறுகிறாருங்க குரு பகவான். எனவே இந்த வேளையில் மேசராசிக்கார பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமையும். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சலுகைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே மேசராசிக்கார பெண்மணிகளை தேடி இந்த தருணத்தில் வரும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் எதிர்பார்த்து வெற்றி அடையாமல் பல்வேறு வகையான காரிய தடைகளை சந்தித்து வந்த பல நிகழ்வுகளில் இந்த வேளையில் வெற்றி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. வித்யாகாரகரான புதனும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சுகஸ்தானமாகிய 4ல் வலம் வருவதால் நன்மை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும்.